வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த கதையை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, உருவு கண்டு எல்லாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? யாரையும் தோற்றத்தை வைத்து எடை போடாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படிம்பாங்க. கவர் சுமாராக கூட இருக்கலாம், ஆனால் புத்தகத்தின் உள்ளே அருமையான விஷயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி தான் இந்த சம்பவம் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். நல்லா கவனமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப வாழ்க்கைக்கு மிக 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 தேவையான ஒரு விஷயம். நான் சொல்கிறதுனால இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க கடைசியில். ஒரு லிஃப்ட், ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லிஃப்ட். அந்த லிஃப்டில் உள்ள ஒருத்தர் நிற்கிறார். ஒரு அம்மா ஓடி வந்து அந்த லிஃப்டில் ஏறுறாங்க. ஏறின உடனே அந்த ஆளை பார்த்து கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறாங்க. இது என்ன இடம் தெரியுமா? இது எப்போ ஏற்பட்ட அப்பார்ட்மெண்ட் தெரியுமா? இந்த லிஃப்ட் வந்து சர்வீஸ் லிஃப்ட் கிடையாது, நீ எல்லாம் இதில் வரவே கூடாதுன்னு அவங்க பாட்டுக்கு மானியாக ஏறுறாங்க. கச முசன்னு திட்டுறாங்க. இன்னதுன்னு கிடையாது. அத்தனைக்கும் அந்த ஆள் வந்து மௌனமாக இருக்கார். அவர் முதல்ல சொல்கிறாரு, என்னோட ஃப்ளாட் இங்கே இருக்குன்னு. அந்த அம்மா சிரிக்கிறாங்க. இங்கே ஓம் ஃப்ளாட்டா? நீ இங்கே வாடகை கொடுத்து கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கோவப்படாமல் பேசிகிட்டு இருக்காரு. இந்த அம்மா கண்ணா பண்ணு கேவலப்படுத்தும். அவர் எப்படி இருக்காருன்னா, ஒரு குரியர் மேன், குரியர் பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரியர் கொடுக்குற ஒரு பையனோ ஆளோ மாதிரி சீருடை போட்டிருக்காரு. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. சாதாரண ஒரு குரியர்காரன் லிஃப்டில் வரானே, படி ஏறி போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி. இந்த சீன் இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த சீன் எங்கே காமிக்கிறாங்கன்னா, ரோட்டில் காமிக்கிறாங்க. இந்த சத்தம் போட்டது பார்த்தீங்களா, கண்ணா பின்னா கண்ணா பின்னான்னு. அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசுக்கு இருக்கலாம், அது 2 பேரும் நடந்து வர்றாங்க. நடந்து வரும்போது வரிசையாக நிறைய கார்கள் நிற்குது. கடைசியாக ஒரு கார் நிற்குது. அது பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காரை பார்த்தா கொஞ்சம் நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு மிக மிக விலை உயர்ந்த கார். அந்த கார் பார்த்தோன்னே அந்த பையன் என்ன சொல்கிறான், அம்மா நைஸ் கார் அப்படிங்கிறான். எஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படிங்க. தாராளமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பையனை நிற்க வச்சு இந்த அம்மா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுக்க அந்த ஆள் வரார். அந்த ஆள் யார்? அன்னைக்கு லிஃப்டில் 108,08,000 அர்ச்சனை பெற்ற அந்த மனிதர் வரார். அவர் அன்றைக்கும் நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தார், இன்றைக்கும் நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. கிட்ட வந்தோடனே, ஏன் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறீங்க, டெலிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறார். ஏன் இது என்ன ஓன் காரா அப்படிங்கிறாங்க. ஏன் கார் தான் இது அப்படிங்கிறாங்க. சும்மா ஜோக் அடிக்காதையா, ஓன் காரா இது கிட்டையாவது நிற்க முடியுமா நீ அப்படின்னு மறுபடியும் அன்னைக்கு பேசுகிற மாதிரியே ஒரு வசைமொழிகளை யூஸ் பண்ணுறாங்க நடு ரோட்டில் இல்லைங்க, ஓரமாக. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து அந்த காரினுடைய சாவி எடுக்கிறாரு. அந்த ரிமோட் ஆன் பண்ணுறாரு. டிங் டிங் அப்படின்னு சத்தம் கேட்குது. டோர் வந்து சைடில் திறக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மேலே திறக்கிற மாதிரி, இப்படி இறக்க மாதிரி 2 திறக்கும் பாருங்கள், அந்த மாதிரி திறக்குது டோரு. திறந்த உடனே அதுக்குள்ளே போய் உட்கார்றாரு. கதவை சாத்துறாரு. வண்டி எடுத்துன்னு சல்லுன்னு போயிடுறாரு. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு தெரியுது, அடடா இவ்வளோ பெரிய மனுஷனா அப்படின்னு. ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கோடிகள் இல்லாமல் அந்த வீட்டை வாங்க முடியாது. அப்போ அந்த சம்பாஷணை ஒன்று நடக்குது. இடையில என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குரியர் தபால் கொடுக்க வந்த ஒரு ஆள் தானே நீங்கள், அப்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி ஒரு ஃப்ளாட் வாங்க முடியும், இந்த மாதிரி ஒரு கார் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு அவங்க இடையில கேட்குறாங்க, இந்த வண்டி கிளம்புறதுக்கு உள்ள. அப்போ அவர் சொல்கிறாரு, அது என்னுடைய கொரியர் கம்பெனி, அன்னைக்கு என்னுடைய கொரியர் பாய் லீவ் போட்டதுனால டிலே பண்ணக்கூடாதுன்னு நானே அந்த தபாலை கொண்டு வந்தேன் அப்படிங்கிற. ஆஹா, இப்படியா சமாச்சாரம்ன்ட்டு அந்த அம்மா அப்படியே வாயடைச்சு ஸ்டன்னாக நின்று வந்தா. இப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் அது. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, யாரையும் குறைவாக மதிப்பிடாதீங்க. பெரிய பெரிய ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா
ரொம்ப படு கேவலமாக தான் இருப்பாங்க. கிட்ட வந்தாலே நமக்கு அருவருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க காலிலே ஒரு நாளைக்கு நம்ம போய் விழற மாதிரி கூட அவங்க பெரிய ஆளாக வரலாம். சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்றாடம் நீங்கள் சந்திக்கக்கூடிய விஷயந்தான் இது. சரிங்களா? உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.